கர்த்தருடைய இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவ வசனம் சங்கீதம் 128 5ஆம் வசனத்தில், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிற வண்ணமாய், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. புலம்பல் 3:22 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 32:8ஆம் வசனத்தில், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம்மேல் கண் வைத்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் வாழ்ந்திருப்பது, சுகித்திருப்பது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கிருபைதானையா என வாழ வைக்குது, உங்க கிருபைதானையா புது வாழ்வு கொடுக்குது. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை துதிப்பேனே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை துதிப்பேனே. உங்க கிருபைதானையா என வாழ வைக்குது, உங்க கிருபைதானையா புது வாழ்வு கொடுக்குது. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஏனை தாங்குமே உங்க கிருபைதான், ஏனை தாங்குமே உங்க கிருபைதான். என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை துதிப்பேனே, உம்மை துதிப்பேனே. அதிகாலமே உங்க கிருபைதான், அதிகாலமே உங்க கிருபைதான். பனி துளி போல என்மேல் பொழிகின்றீர், பனி துளி போல என்மேல் பொழிகின்றீர். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை துதிப்பேனே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை துதிப்பேனே. உங்க கிருபைதானையா என வாழ வைக்குது, உங்க இரக்கம் தானையா மணி முடி சூட்டுது. உங்க கிருபைதானையா என வாழ வைக்குது, உங்க கிருபைதானையா மணி முடி சூட்டுது. என்
மேல் கண் வைத்து ஆலோசனை, என் மேல் கண் வைத்து ஆலோசனை கர்த்தர் தருகின்றீர், கர்த்தர் தருகின்றீர். என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் தெய்வமே, மை துதிப்பேனே. என் இயேசுவே, என் தெய்வமே, மை துதிப்பேனே. உங்க கிருபைதானையா என்னை வாழ வைக்குது, உங்க கிருபைதானையா புது வாழ்வு கொடுக்குது. உங்க கிருபைதான் ஆசீர்வாதமே, உங்க கிருபைதான் ஆசீர்வாதமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்வாழ்வை காண்பாயே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை துதிப்பேனே. 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 கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 30 நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. தேவ கிருபையினால் ரட்சிப்பை பெற்ற நாம் இன்று அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆண்டவரே, என்னுடைய பலவீன நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று கர்த்தரிடத்தில் கதறும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபையினால் நாம் வாழ்கிறோம். அவர் கிருபைக்குள் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களை கர்த்தரிடத்தில் சேர்க்க வேண்டியது நம் தலையாய கடமை. அநேக ஆத்துமாக்களை ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தின் களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆம் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். ஹல்லேலூயா. அன்னாள் தேவனிடத்திலே கிருபை பெற்றாள். ஹல்லேலூயா. நெகோமி தேவனிடத்திலே கிருபை பெற்றாள். எலிசபெத் தேவனிடத்திலே கிருபை பெற்றாள். எஸ்தர் தேவனிடத்திலே கிருபை பெற்றாள். ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அக்கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அசட்டை பண்ணாதபடி, அசதியாயிராதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஊழியம் செய்ய கடுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆயுத்தமாவோம். ஹல்லேலூயா. இதோ பூமியில் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அக்னி உங்களுக்குள்ள இறங்கும். நீங்கள் அக்னி ஜுவாலைகளாக ஹல்லேலூயா கர்த்தருடைய ஊழியம் செய்ய புறப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேசத்திலே எழுப்புதல் வர, ஜனங்களுக்குள்ள இருதயத்தின் மாறுதல் வர ஒரு எலியா போதும், ஒரு எஸ்தர் போதும். ஹல்லேலூயா. தேசத்தை மாற்றுமானால் இன்றைக்கு சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போமானால் தேசத்தை மாற்ற முடியும். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். தேவ ஜனங்கள் ஹல்லேலூயா அசதியாயிராதபடி விழிப்புணர்வோடு அநேக ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டு நாம் ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபையை நாம் சொல்லும் போது ஹல்லேலூயா அது வாழ்வு கொடுக்குமாம், புது வாழ்வு கொடுக்குமாம், வாழ வைக்குமாம், ஆசீர்வதிக்குமாம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்ற நாம், இன்னும் இருளில் வாசிக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு, அவர்களும் அக்கிருபை பெற்றுக்கொள்ளும்படி ரட்சிப்பென்ற பாத்திரத்தை கையில் ஏந்தினவர்களாய் கிருபாஸ்தானத்தில் நிற்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிந்து ஹல்லேலூயா ஆத்துமாக்களுக்காக நம்ம கதறி ஜெபிக்கும் போது அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் விடுவித்துக் கொடுப்பார். அநேக ஜனங்கள், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையிலே ஓடுவார்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், வாருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆயுத்தமாவோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்.